வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुभार्याभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள், இந்த அத்தியாயங்கள் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் அப்படின்றது மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உரைப்பதுதான் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் காவியம். ஆனால் இந்த பாலவால்மீகி இவர் மகரிஷி, இவர் கவிஞர் கிடையாது, மகரிஷி. அதனால் இவர் எழுதிய அத்தனையுமே உண்மை. கவிஞர்களுக்குத்தான் கற்பனைகள்லாம் வரும், அந்த கற்பனையெல்லாம் அவள் எழுதுவாள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உண்மையான ராமாயணம் எதுன்னா பாலவால்மீகி எழுதிய ராமாயணம் தான் உண்மையான ராமாயணம். ஆக இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஷோடச சர்க்கமானது 16. ஏமந்த வர்ணனம், இந்த ஏமந்த ருத்து அப்படிங்கிறத ஆரம்பிச்சுடுது. இந்த ஏமந்த ருத்து ஆரம்பித்ததை பற்றி ஸ்ரீ ராமபிரான் கிட்ட லக்ஷ்மணன் வர்ணனை பண்ணிகிட்டே வர்றாராம், சொல்லிகிட்டே வர்றார். இந்த தலைப்பில் தான் இன்றைய ஸ்லோகமானது சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண வரத சத்ருகன அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே சதஸ்ரீ ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருர்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஷோடச சர்க்கமானது 16. ஹேமந்த வர்ணனம், அதாவது ஹேமந்த ருத்துவை பற்றி ஸ்ரீ ராமபிரான் கிட்ட லக்ஷ்மண பெருமாள் அதை பிரமாதமாக வர்ணனை பண்ணி சொல்கிறாராம். வசதஸ்தஸ்ய தோசும் ராகவஸ்ய மகாத்மனः சரத்யபாயே ஹேமந்த ருதிரிஷ்ட பிரவர்த்ததே. மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் பஞ்சவடியில் பர்ணசாலை அமைச்சு அந்த இடத்துல சுகமாக வசித்து கொண்டிருந்தார். அப்போது சரத்காலம் முடிந்து மக்கள் அனைவருக்குமே ரொம்பவும் பிரியமான ஹேமந்த் ருதுவானது தொடங்கியது.
ஹேமந்த ருதுனாக்கா மார்கழி மாதம் தை மாதம் இரண்டுமே ஹேமந்த ருது. சா கதாச்சித் பிரபாதாயாம் சர்வர்யாம் ரகுநந்தனः பிரயாயாவபிஷேகார்த்தம் ரம்யாம் கோதாவரீம் நதீம். ஒரு நாள் இரவு வேலையானது முடிந்து பொழுதுக்குள்ள நேரத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வனங்கவரக்கூடிய கோதாவரி நதிக்கு சென்றாராம் ஸ்ரீ ராமபிரான். கலசஸ்தம் சீதையா சகவீரியவானே பிருஷ்டதோ அனுவிரஜன் பிராதா சௌமித்ரே ரிதம் அப்ரவீத். அப்போ என்ன பண்ணாரா, மிகவும் மகா பலசாலியான லக்ஷ்மணன் ரொம்பவும் வணக்கத்தோட தன்னோட கையில் ஒரு குடத்தை எடுத்துட்டு முதல்ல ராமபிரான் போகிறார், அவர் பின்னால் சீதா பிராட்டியார், அவர் பின்னால் லக்ஷ்மணன் போகிறார். அப்படியே சென்று போயிட்டே இருக்கும்போதே லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்ட சொன்னாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அயம் சகால சம்பிராப்த பிரியோ யஸ்தே பிரியம் வத அலங்கிருத இவ பாதி ஏன சம்வத்சர சுபகா. லக்ஷ்மணன் சொல்கிறார், இனிமையாக பேசக்கூடியவரே ராமபிரானே, இப்போது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதான ஹேமந்த ருதுவானது வந்திருக்கு, ஆரம்பிச்சுடுது. அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே மங்களமாக பிரகாசிப்பது போல நமக்கு விளங்கிறது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். அயம் நீகார பருஷோலோக பிருத்திவி சஸ்ய சாலினி ஜலான்யனோ வபோக்யானி சுபகோ கவ்யவாகன. இந்த ருது காலத்தில் ஹேமந்த ருது காலத்தில் ரொம்பவும் அதிகமான பனிக்குளிர் காரணமாக உடலெல்லாம் ரொம்பவும் வறட்சி போகிறது. லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, விளை நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் செழித்து பிரமாதமாக வளர்ந்துருக்கு, தண்ணீர் ரொம்பவும் மிகவும் குளிர்ந்து இருப்பதனால உபயோகிக்க முடியாமல் இருக்கு. அதுக்கு தகுந்தா போல் ஒரு கட்டையை வச்சு அதில் நெருப்பு மூட்டி அங்கே உட்காந்தோன்னா அந்த நெருப்பினுடைய வெண்மையானது நம்மளோட உடலுக்கு ரொம்பவும் இதமாக இருக்கு ராமபிரானே அப்படின்னாராம் லக்ஷ்மண பெருமாள். நவாகிரண கிரயண பூஜா பிரபியாசிய பித்ரு தேவதா கிருதா கிரயணகா காலே சந்தோ விகத கல்மஷாக. லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, சான்றோர்கள் புதிய தானியங்களை கொண்டு அதை பக்குவப்படுத்தி ஆக்ராயணம் என்ற பாக யஜ்ஞத்தை செஞ்சு பித்ரு தேவதைகள் எல்லாம் பிரமாதமாக திருப்தி செஞ்சு கொண்டு தங்களுடைய பாவங்கள்லேருந்து எல்லாரும் விடுபடுறா. அதாவது பித்ருக்களுக்கு கர்மாக்களை செய்யக்கூடியது ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துலேயும் தை மாதத்துலேயும் செஞ்சோன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறா. சந்தோஷப்பட்டு அவளுடைய தோஷமானது நீங்கி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வருது அப்படின்றதான் இங்கே லக்ஷ்மண பெருமாள் சொல்கிறார். பிரஜா காமசனாபதா சம்பன்ன தரகோரசாः விசரந்தே மகீபாலா யாத்ராசா விசிகீஷவः. மக்கள் ரொம்பவும் அதிக அளவில் உணவுக்காக பொருள்களையும் பால் தயிர் நெய் அப்படின்றது பசுக்கள்கிட்ட நிறைய கிடைக்கும். அதனால் அந்த பசுக்கள்கிட்டே கிடைக்கப்படும் பொருள்களை எல்லாரும் அடைஞ்சிட்டு இருக்கா. அதே மாதிரி என்னன்னாக்கா அடுத்த நாடுகளில் போய் வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கிறவா தன்னுடைய 4 வகை படையை தயார் பண்ணிட்டு
அவளோட யுத்தத்துக்கு போய் வெற்றி அடையறதுக்காக காலமானது இந்த ஏமந்தூரத்து காலமாக இருக்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சேவமானே துடம் சூரியே திசாமந்தக சேவிதாம் விஜே நதில கேவா ஸ்திரீனோத்ர திக் பிரகாசத்தே. யமதேவனுடைய அவன் பரிபாலனம் பண்ணக்கூடிய திசையானது தெற்கு திசை. இந்த தென் திசையில் சூரிய பகவான் பூர்ணமாக அங்கே போயிடுறார். இந்த ஹேமந்தூரத்து ஆரம்பத்தில், அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதியே போயிடுறார். அப்படி அவர் அங்கே போன உடனே அதனால்தான் வட திசையில் நெற்றியில் திலகமே வைக்காத ஒரு மங்கையானவள் பெண்ணானவள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி வடக்கு திசையானது சோபை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பிரகிருத்ய கோஷாட்ய தூர சூரிய சாம்பிரதம் யதார்த்தநாம சுவ்யக்தம் ஹிமவான் கிரி. இயற்கையாகவே பனிக்கட்டினாலும் மூடப்பட்டிருக்கும் இமயமலை. இப்போ சூரியன் அந்த மலையிலேருந்து வெகு தூரத்துக்கு போயிட்டதுனால பனிமலை அப்படின்ற பெயரை உண்மையாகவே அது கொண்டிருக்கு இப்போ இந்த ஹேமந்தூரத்து காலத்தில் என்னாராம் லக்ஷ்மணன். அதான் அத்யந்த சுக சஞ்சார மத்தியாக்கினே சபர்சத சுகாஹ திவசா சுபகாதித்யாஸ்யா யாசலீல துர்பகாஹ. ஆனால் இந்த ஹேமந்தூரத்து காலத்தில் சூரியன் நடுப்பகலில் சுகமான வெண்மையை நமக்கு தரார். அதனால் அங்கும் இங்கும் சுற்றி தெரிய முடியாது நம்மளால். பகல் பொழுதிலும் கண் கூசாமல் சூரியனை பிரமாதமாக பார்க்க முடியாது. ஆனால் குளிர்ந்து இருப்பதால் நம் நிழலும் நீரும் அணுக முடியாதவையா இருக்கு. ஒரு மரத்தோட நிழலோ இல்லை ஒரு நதியினுடைய ஜலமோ நம்ம அதை போய் அணுக முடியாமல் இருக்கு அப்படின்னு வராம் லக்ஷ்மணன். மிருத்து சூரிய சனிஹார படோ சீதா சமாருதா சூன்யாரண்யா இமவத்வஸ்தா திவசா பாந்தி சாம்பிரதம். லக்ஷ்மணன் சொல்ற, ராமா அண்ணா, இப்போ பகல் பொழுதில் கூட சூரியனுடைய வெண்மையான அந்த ஒளியானது இல்லாததாக இருக்கு. பனியுடன் கூடிய அந்த குளிரில் உள்ள காற்றினாலும் பனியினால தாக்கப்பட்டவர்களாக காடுகளில் இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் எதுவுமே வெளில சஞ்சரிக்காம எல்லாமே மறைந்து போய் உள்ள போய் அடங்கி இருக்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். நிவృத்தா காசசயனா புஷ்ய நீதா இமாருணாஹ சீதா விருத்த தராயாமா ஸ்திரியாமா யாந்தி சாம்பிரதம். இப்போ இந்த காலத்தில் ஹேமந்தூரத்து காலத்தில் இரவு பொழுது வெட்ட வெளியில் படுக்க முடியவே முடியாது. பனியினால் ஒளி குன்றிய புஷ்ய சந்திரன், ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். அதனால் அந்த சந்திரன் உடைவையாகவும் அவர் இருக்கிறதும் தெரில, இல்லை இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதும் தெரில. பனியாக இருக்கிறதுனால மிகவும் குளுமையான நீண்ட பொழுதை சந்திர பகவான் கழிக்கிறார். ரவி சங்கிராந்த சௌபாகிய ஸ்துஷா ராவிருத மண்டல நிஸ்வாசாந்த இவாதர்ச சந்திரமான பிரகாசத்தே. இந்த ஹேமந்தூரத்து காலத்தில் பனி ரொம்பவும் நிறைய இருப்பதன் காரணமாக சந்திரனுடைய ஒளியானது குன்றி போயிடுது.
மூச்சு காற்றால ஒளிமயங்கிய கண்ணாடி போல அதனுடைய ஒளியானது சூரியனிடம் சென்று அடைந்ததை போல தெளிவில்லாம இருக்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். ஜோஸ்னா துஷாரமலினா பௌர்ணமாஸ்யாம் ந ராஜதே சீதேவ சாதவஸ்யாமா லக்ஷதே நதோ சோபதே. பனியினால ஒளி குன்றிய நிலமானது பௌர்ணமி அன்னைக்கும் கூட முழு பிரகாசத்துடன் விளங்கவில்லை, தெரியறதில்ல. கடுமையான வெயிலினால் உடல் வண்ணம் குன்றிய சீதா பிராட்டியார் போல ஒளி குன்றி காணப்படுறது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பிரகிருத்ய சீதலஸ்பர்சோ இம வித்ய சாம்பிரதம் பிரவாதி பশ্চিமோ வாயோ காலே திரிகுண சீதலா. இந்த ஏமந்தூர் காலத்தில் இயற்கையாகவே குளிர்ச்சியோட வீசும் மேல்காற்று, இந்த பருவ காலத்தில் பனியினால அந்த குளிரானது ரொம்பவும் அதிகரிக்கப்பட்டு 2 மடங்கு குளிர்ச்சியோட காத்தானது வீசுறது பார்த்தீங்களா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். கஜூர புஷ்ப கிருத்வே சிரோபே பூர்ண தந்துலைஹி சோபந்தே கிஞ்சிதானம்ரா சாலய கனகப்பிரபா. வயல்ல இருக்கக்கூடிய நெற்கதிர்கள்லாம் பூர்ண தன்மையை அடைந்து விட்டது. நெற்பயிர்கள் பேரிச்சம்பழம் பூவின் வடிவத்திற்கு பிரமாதமா பெரிதாக வளர்ந்து அந்த நெற்கதிர்கள்லாம் பொன்னிறம் போன்று பெற்று அவற்றின் கணம் தாங்க முடியாம சற்று தலை சாய்ந்து பிரமாதமா இருக்கு பார்த்தீங்களா வயக்காட்டிலெல்லாம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன். வயோகைருப சர்பித்தீர்கிம் அணீஹார சம்பிரதைஹி தூரம் அப்யுதித சூரிய சசாங்க இவ லக்ஷதே. சூரியனானவன் உதித்து விடுகிறான். அந்த உதித்துவிட்ட சூரியன் பனி மூடு பனியினால் சூழப்பட்டு பரவி வரும் கிரகணங்களால் வெகு தூரத்தில் சந்திரன் போல சூரிய பகவானே கண்ணுக்கு இதமா காணப்படுறார். அக்ராஹ்ய வீரிய பூர்வாண்யே மகாஹ்னே சபர் சதசுகா சம்ரக்த கிஞ்சிதா பாண்டோர் ஆதப சோபதே க்ஷிதோ. இந்த காலத்தில் வெயில் பூமியில் படும்போது வெண்மையும் செம்மையும் கொஞ்சம் வர இரண்டும் கலந்ததாக எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ரெண்டும் கலந்ததாக இருக்கு. காலை வேளையில் வெண்மையாக இல்லாமலும் நண்பகல் நேரத்தில் சுகமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் சூரிய பகவானுடைய ஒளியானது இருக்கு. அவஸ்யாய நிபாதேன கிஞ்சே பிரக்லேன சாத்வல வனானான் சோபதே பூமி நிவேஷ்ட தருணா தபா. காடுகளில் இருக்கக்கூடிய தரையில் வளர்ந்து இருக்கக்கூடிய புல் புதர்கள் மீது இந்த பனி திவலைகள்லாம் படிந்திருப்பதனால புற்கள்லாம் பார்க்கறதுக்கு நனைஞ்சு சூரிய உதயம் ஆன உடனே அதில் வெளிப்படக்கூடிய இளம் வெயிலின் அதில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்து எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த புற்கள்லாம் அப்படின்னாராம் லக்ஷ்மண பெருமாள். சப்ர சம்சோ விபுலம் சீதம் உதகம் த்விரத சுகம் அந்யன் தத்ருஷிதோ வன்ய பிரதேசம் ஹரதே கரம்.
ரொம்பவும் தாகத்தால் காட்டில் இருக்கக்கூடிய யானையெல்லாம் ரொம்பவும் தாகத்தில் தவிச்சுட்டு இருக்கு. அந்த காட்டு யானை நீர்நிலையை கண்ட உடனேயே ரொம்பவும் மகிழ்ச்சியோட துள்ளி குதித்து ஓடி அந்த தண்ணீரை அருந்துவதற்காக, அதாவது ஜலத்தை சாப்பிட்றதுக்கு தொடும்போது குளிர்ச்சி தாங்காம இந்த யானையானது தன்னுடைய தும்பிக்கையை தண்ணீர்லேருந்து திருப்பி இழுத்து கொள்கிறது. அதையும் பார்த்தேனா எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏ தேஹி சமுபாசினா விகாதா ஜலசாரிணா நவாகாஹந்தி சலீலம் அப்ரகல்பா இவாஹவம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது எப்படி இருக்குன்னா, நான் பார்க்கறதுக்கு இந்த காலமானது தைரியம் இல்லாதவன் போர்க்களத்துக்கு சென்று அங்க போரிடாம ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னுண்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பது போல இந்த நீரில் வாழக்கூடிய இந்த பறவைகள் அந்த தண்ணீருடைய அருகில போகாம நீர்நிலைகளினுடைய கரைகளிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க பார்த்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணீருடைய குளிர்ச்சிக்கு பயந்து அதில் மூழ்கி இந்த பறவைகள்லாம் விளையாடுறது இல்ல. அவஸ்யாயத மோனந்தா நீஹாரதமுசாவிருதா பிரசோக்தா இவ லட்சியந்தே விபுஷ்பா வனராஜய. இந்த காட்டுப்பகுதியில் இரவுல பனிப்பொழியிலும் இரவுல இருளிலும் மூழ்கி சூரிய உதய காலத்தில் மூடு பனியால் மறைக்கப்பட்டு மரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மலர்களே இல்லாமல் பெரும் துக்கத்தில் எல்லாமே தூக்கி விட்டு போல இருக்க மரம் எல்லாம் பெரும் தூக்கத்தில் இருந்துட்டு அதை சூழ்ந்துள்ளதை போல இந்த மரங்கள்லாம் காணப்படுறது பார்த்தீங்களா? பாஷ்ப சஞ்சன்ன சலிலா ருத விஜ்ஞேயசாரசா யமாத்ர வாலுகே ஸ்தாரே சரீகோ பாந்தி சாம்பிரதம். இப்போதெல்லாம் பார்த்தேன்னாக்கா ஆறுகளில் நீர்ப்பறவைகளான சாரசங்களை எல்லாம் தண்ணீர் ஓட்டம் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்பாடுறவாறு இந்த மூடு பனியினால மூடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதனால பறவைகளான இந்த சாரசங்கள்லாம் இருக்கு தெரியுமா, அவற்றின் குரல் ஒலியினாலேயே நாம் இந்த பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ள முடியறது. நதியினுடைய கரைகளில் உள்ள மணல்ல பனிப்பொழிவினால ஈரமாக்கப்பட்டிருப்பதால மட்டுமே இந்த இடத்துல நதியானது ஓடுறது அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியறது. நீரோட்டமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பனிமூட்டமாக இருக்கிறது இந்த ஹேமந்த் ருத்து காலம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன். துஷாரபத்வனாசைவ மிருதோத்வாஸ்கரஸ்ய ச சைத்யாத காக்ரஸ்தம் அபிப்ராயேண ரசவஜ்வலம். ரொம்பவும் தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த பாறைகள் அமைந்துள்ள சுனைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரானது பனி பெய்வதனால சூரியனுடைய ஒளியானது குறைவாக இருக்கிறதுனாலையும் குளிர்ச்சியான காற்றினாலும் முற்றிலும் ஏற்கத்தகாத விஷயம் போல இருக்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். ஜரா ஜரிதை பத்மை சீர்ண கேசர கர்ணிகை
நாலசேஷேர்கிமத்வஸ்னைர் நபாந்தி கமலாகராக. ரொம்ப நாளா நெடுநாளா தண்ணீரில் இருந்து விட்டதுனால இந்த தாமரை கொடியினுடைய இலைகள்லாம் கிழிந்து போயிருக்கு. பார்த்தேலா, மலரின் நடுவில் உள்ள கேசரங்கள்லாம் பனியினால உதிர்ந்து போயிடுத்து. மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தாமரை தண்டு மட்டும்தான். அதனால தாமரை தடாகங்கள் பிரகாசமாகவே இல்லாமல் இருக்கு இந்த ஹேமந்துருத காலத்தில். அஸ்மே விம்சோ புருஷோ வியாக்ர காலே துக்க சமன்விதா தவ சரதி தர்மாத்மா தவ த்வத்யா பரதபுரே. லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா ஸ்ரீராமா, இந்த நாட்களில் ரொம்பவும் பராக்கிரமம் மிக்கவரும் உங்களோட பிரிவால துயரப்பட்டு கொண்டிருப்பவருமான தர்மாத்மாவுமான பரதன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆழ்ந்த பக்தியால பட்டணத்தில் தன்னுடைய தவநெறியை மேற்கொண்டு வாழ்ந்துட்டு வர்றார். யத்வா ராஜ்யம் சமானம் ச போகான்ஷ விவிதான் பகுன் தபஸ்வே நியதாஹார சேதே சீதமகீதலே. தன்னுடைய அரசு அதிகாரத்தையும் கௌரவத்தையும் பல வகையானவைகளையும் எண்ணற்றவைகளுமான சுகபோகங்களையும் பரதனானவன் துறந்து உணவு கட்டுப்பாடோட தவம் செஞ்சு கொண்டு குளிர்ச்சியான மண் தரையில் போய் படுத்து கொண்டிருக்கிறாரே அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சோபே வேளாமிமாம் நூனம் அபிஷேகார்த்தம் உத்யதா விருத பிரகிருதிபீர் நித்யம் பிரயாதி சரையும் நதி. அண்ணா, அவரும் இந்த வேளையில் ஆற்றில் நீராடும் பொருட்டு தன்னுடைய அமைச்சர்களும் பிற குடிமக்களும் புடைசூழ தினந்தோறும் நாள்தோறும் அவர் சரையு நதியில் போய் ஸ்நானம் பண்ணுவார் இல்லையா. அத்யந்த சுக சம்பிருத்த சுகுமார சுகோசிதா கதம் நபராத்ரேஷோ சரயோம் அவகாஹதே. மிகவும் சௌக்கியமாக வளர்ந்தவர் பரதன். மென்மையான உடல்வாக உடையவர் அவர். இரவின் கடைசி யாமத்தில் பனியினால தாக்கப்பட்டவராக சரையு நதியில் அவர் எப்படி தலைமூழ்கி நீராடுவார், எப்படி அவர் ஸ்நானம் பண்ணுவார்? ஐயோ, அதை பார்த்தாலே நினைச்சாலே கஷ்டமா இருக்கே அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பத்மபத்ரேக்ஷணோ வீர சியாமோ த்ருதரோ மகானே தர்மஜ்ஞ சத்யவாதி ச கிரீ நிஷேதோ ஜிதேந்திரியா பிரியாபிபாஷே மதுரோ தீர்க்கபாகோரரிந்தமः சந்த்யஜ்ய விவேதான் போகான் ஆர்யம் சர்வாத்மனாசிதः. அண்ணா, பரதனுக்கு தாமரை இதழ் போன்ற கண்கள். அவர் மகாவீரர், சியாமளவண்ண மேனியை உடையவர், உள்ளடங்கிய வயிறு இருக்கு, உயர்ந்த நோக்கு உடையவர், அறமறிந்தவர், எப்பயுமே சத்தியத்தையே பேசுபவர். அறநூல்களில் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் கூறப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவும் வெட்கப்படுபவர்.
புலன்களை எல்லாம் வென்றவர், தானே முன் வந்து முதல்ல வந்து உரையாடலை வந்து தொடங்கக்கூடியவர், இனிய மொழியை பேசக்கூடியவர், நீண்ட கைகளை உடையவர், பகைவர்கள் எல்லாரையும் அடக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய பரதன் அவர் வந்து பல வகையான போக்கியங்களை எல்லாம் துறந்து முற்றிலுமாக தங்களையே அண்டி இருக்காரு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். ஜிதா ஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதே நமஹாத்மனா வனஸ்தம் அபி தாபஸ்ய யஸ்வாம் அனுவிதீயதே. காட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை பற்றியே நினைச்சு உங்களையே பின்பற்றி நகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர பரதனும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வருவதனால அவருக்கு வந்து சொர்க்கம் வந்து இவரால பரதனால வெல்லப்பட்டு இருக்கு. அவருக்கு நிச்சயமாக சொர்க்கமானது கண்டிப்பா கிடைக்கும், அதுல எந்த விதத்தில் சந்தேகமே இல்லை அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பிதுர்யம் நோ வர்தந்தே மாத்ருகம் த்வே பதாயிதே யாதோ லோக பிரவாதோயம் பரதே நான்யதா கிருதः. இந்த உலகத்திலேயே அண்ணா சொல்றார் ராமபிரான்ட்ட, அண்ணா இந்த உலகத்திலேயே எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, அநேகமான பிள்ளைகள் எல்லாருமே தாயினுடைய குண இயல்புகளையே கொண்டவர்கள். அவர் வந்து தாயோட இயல்பையே அடைகிறார். தந்தையின் குணங்களை வந்து யாருமே அடையிறதில்ல அவ்வளோ தூரத்துக்கு. அப்படின்ற இந்த பிரபலமான உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கத்தை பரதனால இந்த வழக்கமானது பொய்யாக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாராம். பர்த்தா தசரதோ யஸ்ய சாதுச்ச பரதசுதः கதம் நோ சாம்பா கைகேயே தாத்ருஷே क्रूरदर्शिनी. தசரத மகா சக்கரவர்த்தி போன்ற ஒரு மனிதர் அவர் வந்து கைகேயிக்கு கணவர். கைகேயிக்கு புதல்வனானவன் அடக்கமான பரதன். இப்படிப்பட்ட புதல்வன் வந்து இருக்கையில பரதனுடைய தாயாராகிய கைகேயிக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதாவது உங்களை வந்து காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற கொடிய எண்ணமானது எப்படிதான் வந்தது? இத்யேவம் லக்ஷ்மணே வாக்கியம் ஸ்நேகாத் ப்ருவதி தார்மிகே பரிவாதம் ஜனன்யாஸ்தம் அசகன் ராகவோ ப்ரவீத். அறத்திலேயே நெறியாளராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்ட கொண்டிருந்த அளவற்ற அன்பினால இந்த மாதிரி பேசிண்டே வந்துட்டே இருக்கும்போது அப்ப ராமபிரான் சொல்றார், சிறிய தாயாரை பற்றிய அந்த இழிவான சொற்களை பொறுக்க முடியாத ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நாதே அம்பா மத்தியமாதாத கர்கே தவ்யா கதஞ்சனா
தாமே வேக்ஷ்வா குணாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. இப்போ ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா குழந்தாய் லக்ஷ்மணா, நம்மளுடைய அன்னைமார்களிலேயே நடுவர்களாக இருக்கக்கூடிய அவள் எந்த விதத்திலுமே நிந்திக்கத்தக்கவள் அல்ல. அவளை திட்டவே கூடாது, தப்பு. ஏன்னா இன்னும் ஏதேனும் நீ என்கிட்ட பேசணும்னு விரும்பினால் லக்ஷ்மணா, இக்ஷ்வாகு பரம்பரையின் திலகம் போன்ற இருக்கக்கூடிய பரதனை பற்றியே பேசு அப்படின்னாரா இங்க ராமபிரான். என்ன சொல்ற? பரதன் இக்ஷ்வாகு குலத்துக்கே திலகம். இக்ஷ்வாகு குலத்துக்கு திலகமே ராமன் தான். ஆனா இங்க ராமபிரான் சொல்ற பரதன் தான்றார். நிச்சேதாவிஹி மே புத்தி வனவாசே தடவ்ரதா பரத ஸ்நேக சம்தப்தா பாலி சீக்ரியதே புனः. அப்பா லக்ஷ்மணா, வனவாசம் அப்படின்ற விரதத்தை உறுதியாக நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத நான் தீர்மானமாக இருக்கேன். இருந்தாலும் பரதங்கிட்ட உள்ள அன்பு என்னை தகிப்பதனால என்னுடைய மனமானது சஞ்சலம் அடைகிறது. நான் உடனேயே அயோத்திக்கு போய் பரதனை பார்க்கணும் போல இருக்குப்பா லக்ஷ்மணா எனக்கு அப்படின்னா ராமபிரான். சம்ஸ்மரம் யஸ்ய வாக்யானி பிரியாணி மதுராணி ச கிருத்யாண்யம் உருத கல்பாணி மன பிரஹ்லாத நானிச்சா. ரொம்பவும் பிரியமான இனிமையான மனதுக்கு பிரமாணமாக சந்தோஷமாக இருந்தவைகளான அமிர்தம் போன்ற மனதை குளிக்க செய்கின்றமான இவன் இருக்கான் பாத்தியா பரதன். அந்த சொற்களை அவன் சொன்னான் பார். அவன் வாயிலேன்னு அந்த சொற்கள்லாம் வந்தது பாத்தியா லக்ஷ்மணா. அதை இப்போ நான் நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு ராமபிரான். கதான்வகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருக்னேன ச வீரேன त्वया च रघुनंदना. ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்டக்க, இந்த விஷயங்கள்லாம் பரதன் பண்ற இந்த விஷயமும் சரி, சத்ருகன் பண்ற விஷயமும் சரி, ரகுகுலத்தினுடைய பெருமையை வளர்க்கும் லக்ஷ்மணா. உன்னோட கூட சென்று மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரதனையும் மா வீரனாக இருக்கக்கூடிய சத்ருகனையும் சந்திக்கும் அந்த பொன்னாள், இந்த நன்னாளானது என்றைக்குத்தான் வருமோ சொல்லு லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். இத்யேவம் விலபம் தத்ர பிராப்ய கோதாவரீம் நதீம் சக்ரே அபிஷேகம் காகுஸ்தா சானுஜ சகசீதையா. இந்த மாதிரி ராமபிரானும் லக்ஷ்மணனும் பேசிட்டு கோதாவரி நதியை அடைஞ்சாலாம். காகுத்த ராமபிரான் மனைவியோடையும் சகோதரன் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து இந்த நதியில் ஸ்நானம் பண்ணாராம், நீராடினாராம். தற்பயத்வாத சலீலைஸ்தே பித்ருன் தெய்வாதானி ச ஸ்துவந்தே
ஸ்மோதிகம் சூரியம் தேவதாச்ய சமாஹிதாக. இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்நானத்தில் அங்கமாக விதிக்கப்பட்டுள்ள விதிகள்லாம் இருக்கு. அந்த விதிகள் எல்லாம் உட்பட்டு தேவர்களுக்கும் பித்தர்களுக்கும் தர்ப்பணங்களை செஞ்சாலாம் ஸ்நானம் பண்ண உடனேயே. அதனால தான் நம்ம எங்கே போனாலும் நதிக்கெல்லாம் போனோம்னாக்கா நம்ம பித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அங்கே தர்ப்பணம் பண்ணணும். அப்போது சூரியன் உதிக்கிறாராம். இந்த சூரியன் உதிச்ச உடனேயே சூரியனுக்கு உண்டான சந்தியா தேவதைகளையும் மனசுல ஒரு ஒருமைப்பாட்டோட ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அந்த இடத்துல காலையில செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தை ராவிரானும் லக்ஷ்மணனும் செஞ்சாலாம். அந்த இடத்துல கிருதா அபிஷேக சராஜராம சீதா த்விதீய சக லக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ गिरिराजपुत्र्या रुद्रासनन्धि भगवानिवेशः. श्री रामविराट लक्ष्मणन सीता பிராட்டியார் அந்த கோதாவரி நதியில தலைமூழ்கி ஸ்நானம் செஞ்சுட்டு ராமவிராட் லக்ஷ்மணனோடும் சீதையை அருகில வைத்து கொண்டோம் நடந்து வந்த ஸ்ரீராமனை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததாம், லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு நந்தி பகவான் மாதிரி இருந்தாராம். அந்த நந்தி பகவானோட மலைமகளாகிய பார்வதியை தன்னோட அருகில வைத்து கொண்டு நீராடி விட்டு எழுந்துள்ளும் சாட்சாத்து பரமேஸ்வரன் சர்வேஸ்வரனாகிய ருத்ர பகவான் போலவே ராமபிரான் விளங்கினாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே ஷோடச சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 16வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.